மாற்றுக் கட்சியினர் வந்து விஜய்க்கு ஆதரவா சில பேர் பேசியிருக்காங்க, விஜய்க்கு எதிராக சில பேர் பேசியிருக்காங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. அவங்க பேசுறதும் தப்பு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இந்த கூட்டம் வந்து தன்னெழுச்சியா அந்த கூட்டத்துல நிறைய பேர் மெச்சூரிட்டி இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, ஷீட் மேல ஏறுறது போன்ற நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அவங்க சொல்றதும் தப்பு சொல்ல முடியாது நம்ம. அதே போல தமிழக அரசு சைடுல என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல என்னென்ன குறை இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க சொல்லல. பட் எதிர்க்கட்சி தரப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அதுல ஏன்னா விஜய்க்கான தப்பி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்களும் விஜய்க்கு எதிராக ஒரு விஷயமும் பேசல. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் நான் பாக்குறேன். ஏன்னா சீமான் வந்து சமீப காலம் பாத்தீங்கன்னா விஜய் நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஆனா கரெக்டா ஃபேக்டான விஷயத்தை பத்தி பேசினாரு. என் தம்பி விஜய் வந்து எந்த மனநிலையில இருப்பான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாரு. அதுதான் உண்மை. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ஒரு தமிழனா வந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அவங்க மேல தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ அது அடுத்த கட்டம். பட் ஒரு விஷயம் நடக்கும்போது அது பொறுப்பேற்று விஜய் மனசு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சீமான் வருத்தம் தெரிவிச்சாரு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல். அதுவே எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை பேசினாரு. அதுக்கப்புறம் தான் மீடியாவில் வந்து அதுக்கான முக்கியத்துவம் கிடைச்சது. எடப்பாடி இதுல வந்து நல்ல அரசியல் பண்ணாதான் நான் பாக்குறேன்.